ஹாய் வணக்கம். வாங்க இன்றைக்கு கேரட் வச்சு குலாப் ஜாமுன் செய்வோம். முதல்ல கேரட்டை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி எடுப்போம். வெட்டி எடுத்த துண்டுகளை சீனியும் பாலும் ஏலக்காய் துண்டும் போட்டு அரைச்செடுப்போம். அதில் சட்டி ஒன்று வச்சு பட்டர் கொஞ்சம் வச்சு சூடு காட்டுவோம். அதுக்கு அரைச்சி அடித்த கேரட்டை போட்டு நன்றாக கிளறுவோம். கேரட்டில் இருக்கிற தண்ணி பதம் வற்றணும். நல்லா சாஃப்டாக வரணும் கேரட். அதுக்காண்டி நல்லா அவிப்போம். இதுக்கு சிறிதளவு ரவையும் சேர்த்துக்கொள்வோம் பசைத்தன்மை வரத்துக்கு. நீர்ப்பதெல்லாம் பற்றி நல்ல பசைத்தன்மை வந்துட்டு இப்போ அதை நாங்கள் வேறொரு தட்டில் மாற்றிட்டு சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி எடுப்போம். இதுக்கு நாங்கள் பொரிக்க தேவையில்லை, இதை அப்படியே போட்டு சாப்பிடலாம். அடுப்பில் வேறொரு சட்டி வச்சு பால் விட்டு காய்ச்சுவோம். பால் கட்டியாக வரத்துக்கு பால் பவுடர் கொஞ்சம் சேர்த்து கரைச்சி போட்டு இதோடு சேர்த்து காய்ச்சுவோம். ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போடுவோம். கச்சான் இல்லாடி பாதாம் போட்டு அப்படியே நன்றாக காய்ச்சுவோம். கால் கொஞ்சம் நீர்ப்பதம் பற்றி கட்டியாக வந்ததும் அதை இறக்குவோம். பாலை ஒரு கிளாஸிலோ கோலையிலோ விட்டு உருட்டி வச்ச கேரட்டை போட்டு சாப்பிடலாம். சுவையாக இருக்கும். சரி வாருங்கள். நன்றி, வணக்கம்.